வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 மகர ராசிக்கான ராகுகேது பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 18, 2025 ராகுகேது பயிற்சி நடக்குதுங்க. அப்போ ராகு உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு, கேது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வராருங்க. இந்த ராகு வந்து குருவோட பார்வையில் இருப்பாருங்க. அதனால் குருவோட பார்வையில் இருக்கனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. உங்களுடைய குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி சனி உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதுவுமே ஒரு சிறப்பான நல்ல அமைப்புங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மன தைரியம் இருக்குங்க. அதனால் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களால் சாதிக்க முடியும். பொதுவாக இந்த கேது 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் பெரிய நல்ல விஷயம் இல்லைங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. உடற்பயிற்சி செய்கிறத ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி உடம்புல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தாமல் டாக்டர்கிட்ட காட்டி நீங்கள் செக்கப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் படிப்படியாக அந்த கடனை நல்லபடியாக நீங்கள் அடைச்சிருவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன சுயமாக நீங்கள் என்ன முடிவுகள் எடுக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக வெற்றி அடையுங்க. இந்த ராகு 2ஆம் இடத்துல இருக்கனால பேச்சில் ரொம்ப கவனம் தேவைங்க. நீங்கள் கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் குடும்பமாக இருக்கட்டும், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கும், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையினால நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. உத்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா தாராளமாக லோன் கிடைக்கும். அது மூலமாக உங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக நீங்கள் சேமிக்கிறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுக்கணுங்க. அதே போல் திருவோண நட்சத்திரக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பண வரவு வருங்க. ஆனாலும் அதுக்கு தகுந்த செலவுகள் இருக்க தான் செய்யும். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உண்டுங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள் எல்லாமே நடக்குங்க. திருமணங்கள், அதே மாதிரி வீட்டு கிரக பிரவேசம், அந்த மாதிரியான சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. பேச்சிலையும் ரொம்ப கவனம் தேவை. அடுத்து இந்த ராகு கேதுக்களோட சாரங்களை பற்றி பார்ப்போம். மே 18, 2025 24 நவம்பர் 2025 இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராகு குருவோட சாரத்தில் இருப்பார். இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப தைரியத்தோடு செயல்படுவீங்க. அதே மாதிரி உங்களோட தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குங்க. 24 நவம்பர் 2025 1 ஆகஸ்ட் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராகு சதய நட்சத்திரத்தில் இருப்பார், ராகுவோட சாரத்தில் இருப்பார். அதனால் இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் போய் நல்லபடியாக சம்பாதிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குங்க. வேலை மாற்றமும் நீங்கள் ஏதாவது வேறு ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேறு ஜாப் கண்டிப்பாக கிடைக்குங்க. 1 ஆகஸ்ட் 2026 5 டிசம்பர் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராகு செவ்வாயோட சாரத்தில் இருப்பார். அதனால் இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல ஏற்றங்கள் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். அது உங்களுக்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் இருக்காதுங்க. அடுத்தது கேதுவோட சாரத்தை பற்றி பார்ப்போம். மே 18, 2025 20 ஜூலை 2025 இந்த காலகட்டங்கள்லாம் கேது சூரியனோட சாரத்தில் இருப்பார். அதனால் இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு முன்னேற்றங்கள் இருக்குங்க. 20 ஜூலை 2025 30 மார்ச் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேது சுக்கிரனோட சாரத்தில் இருப்பார். சுக்கிரன் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5, 10ஆம் அதிபதியாக இருக்கனால குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த விஷயம் செஞ்சாலுமே இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் செயல்படணுங்க. இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனம் தேவைங்க. 30 மார்ச் 2026 5 டிசம்பர் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேது மக நட்சத்திரத்தில் இருப்பார், கேதுவோட சாரத்திலே இருப்பார். அதனால் இந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபடும் போது நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக உண்டுங்க. இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய கோயில் குளம் போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி நல்ல மகான்கள்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க. காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா விநாயகர் வழிபாடு செய்கிறதுங்கிறது உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் கொடுக்குங்க. அதே மாதிரி உங்களோட ஏரியாவில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒரு 2 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வரலாம். கடவுளை உங்களுக்கு துணை நிற்பாருங்க. நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி.